கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:23 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போதும் நாம் எதையெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்பதை தியானிக்கலாம். முதலாவதாக, உங்கள் சரீரத்தை காத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரும்பொழுது நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்பட்டிருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:5 தன் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தான் நம் சரீரத்துக்கு இரட்சகர். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அதிலே தேவன் தங்கி உலாவுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது. ஆகையால் சரீரம் கரைப்படாமல் காக்கப்பட வேண்டும். நம் சரீரத்தை எப்படி காத்துக்கொள்வது என்று யோசிக்கிறீர்களா? ரோமர் 6:13 ரோமர் 12:1 கூட நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களையும் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலியாக நம் சரீரத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் ஆதாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, மகனே, பாலியத்துக்குரிய இச்சைக்கு விலகி ஓடு, உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ளுங்கள், பரிசுத்தத்துக்கே நம்மை அழைத்தும் இருக்கிறார் என்று. என் அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய பார்வை, பேச்சு, செய்கைகள், நடத்தையிலே கவனமாய் இருந்து சரீரம் கரைப்படாதபடி காத்து கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரும்போது நம் சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள். லூக்கா 21:19 பொறுமையினால் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமா மனிதனுக்கு தேவன் கொடுத்த விலையேற பெற்ற பரிசு. தேவனுக்குள் இருக்கும் ஜீவ ஆத்துமாவை மனிதனுக்கு கொடுத்து ஜீவ ஆத்துமாவாக்கினார். இந்த ஆத்துமாவை காத்து கொள்வது மிக அவசியம். ஏன் தெரியுமா? ஆத்துமா அழிவில்லாதது. அது உங்கள் நித்தியத்தை தீர்மானிக்கிறது. ஆகையால் கரைப்படாதபடி ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். உங்கள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். இருதயத்திலே பொங்கும் உணர்ச்சிகளை நீ அடக்கி பழகிக்கொள். தேவ பிள்ளையே, இன்று அநேக பிள்ளைகள் ஆத்மாவை கெடுத்துக்கொண்டு நரகத்துக்கு பாத்திரமாய் மாறுகிறார்கள். நீங்கள் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஆத்மாவை எப்படி காத்து கொள்வது? உங்கள் ஆத்மாவை தேவனுடைய கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்கள். எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரம்பி இருங்கள். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையினாலே ஆத்மாவை போஷியுங்கள். எப்போதும் ஜெபம் பண்ணி தேவனோடு ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா புதுப்பித்து உயிர்ப்பிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் ஆத்மா குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக, உலகத்தால் கரைப்படாதபடி காத்து கொள்ளுங்கள். யாக்கோபு 1:27 சொல்லுகிறது, உலகத்தால் கரைப்படாதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று. நாம் வாழும் உலகம் பொல்லாத உலகம், பாவம் நிறைந்த உலகம். ஒவ்வொரு நாளும் நம்மை கரைப்படுத்த உலகம் போராடுகிறது, வழக்காடுகிறது. எங்கு திரும்பினாலும் கவர்ச்சிகள், இச்சிக்கப்படத்தக்க காரியங்கள் நிரம்பி இருக்கிறது. மனதை மயக்கும் காரியங்கள். எத்தனை பேர் ஏமாந்து விடுகிறீர்கள். உன் நண்பர்கள் கூட உங்களை கரைப்படுத்தி விடுகிறார்கள். எப்படிப்பட்ட உலகத்தில் எப்படி கரைப்படாமல் வாழ்வது? நீயோ உன்னை இந்த உலகம் கரைப்படாதபடி காத்து கொள்ள தேவனை அண்டிக்கொள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேள். பரிசுத்த ஆவியினால் உன்னை நிரப்புவார், உன்னை தப்புவிப்பார். அப்பொழுது இந்த பாவமான உலகத்தில் நீ சாட்சியாய் வாழ முடியும். உலகத்தால் உன்னை கரைப்படாதபடி காத்து கொள்ள முடியும். நீ உலகத்தை ஜெயிப்பாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட எங்கள் சரீரத்தாலும் ஆத்மாவாலும் உலகத்தாலும் கரைப்படாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.